ஆணவ கொலை. அவங்களுக்கு தெரியும் 2 நாளைக்கு முன்னால தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கவின் என்ற பையன் வேறு சமூகத்தை சார்ந்த பொண்ணை காதலிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிருக்காங்க. அப்படி அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் வந்து ரேப் பண்ணானா இல்ல வந்து ஒரு பொண்ணை ஆசிட் அடிச்சானா? லவ் பண்ணிட்டான். லவ் பண்றது அவ்வளவு பெரிய தப்பா? நீங்களே நல்லா திங்க் பண்ணுங்க. உங்க பொண்ணை நீங்க எப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பையனோட அடிப்படை தகுதி என்ன? அவன் வந்து நல்லா படிக்கிறானா, நல்ல நல்ல வேலைக்கு போறானா, அவன் அந்த பொண்ணை நல்லா பார்த்துப்பானா, இல்ல காலம் ஃபுல்லா வச்சவன அந்த பொண்ணை பார்த்துப்பானா? அதுதான் ஒரு அடிப்படை தகுதி. அதை தள்ளி நீங்க வந்து அந்த பையன் ஏதோ ஒரு கொள்ளக்காரன், ஒரு திருடன் அந்த மாதிரி நீங்க இருந்தா கூட நீங்க அவனை வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கலாம். அம்பேத்கர் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு, நீங்க எங்க திரும்பினாலும் ஜாதி என்ற கோரமுகம் உங்களை வழிமறிக்கும். அதை அடித்து அழித்தாலுடைய இந்த சமூகத்தையும் முன்னேற்ற முடியும், இந்த பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியும், அரசியலை முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜாதி என்னங்க பெரிய ஜாதி? மனுஷனா நினைங்க. நீங்களே நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இப்போ சண்டை போட்டாச்சு, வெட்டு போட்டாச்சு, மாறி மாறி இது வந்து ஒரு ஜாதியா முதலாதானே வந்து நிற்கும். யாராவது நிம்மதியா வாழ முடியுமா? இல்ல உங்க பொண்ணுதான் நாளைக்கு நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? ஒண்ணு நீங்க நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து பெரிய ஜாதி, நான் வந்து பெரிய ஜாதி அப்படின்னு நினைச்சா அப்ப நீங்க என்ன பண்ணணும்? யார் ஒருவர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்களோ, யார் ஒருவர் ஒரு மருத்துவ செலவுக்கு காசு இல்லாம இருக்கலாம், யார் ஒரு படிக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை மேம்பாட்டை கொடுத்து நீங்க ஒரு தர்மமோ தானமோ பண்ணி நீங்க அவங்கள உயர்த்தி விட்டாச்சு அப்படின்னா நீங்க உண்மையாவே பெரிய ஜாதி. ஓகே, ஆளும் ஜாதின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எல்லாம் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணாலும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. யாரும் வந்து உங்களை சொல்ல போறவங்க கிடையாது. அதனால இந்த ஜாதி இன்னைக்கு நேத்து வந்தது கிடையாது. பல வருடங்களாக இந்த ஜாதி பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. இது ஒரு நாள மாறாது. இது மாத்தணும் அப்படின்னா இந்த ஜாதி மதங்களை கடந்து ஒரு இனமாக என்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்றீங்களோ தமிழனாக, அன்னைக்குதான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நம்ம நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் பிறக்கும்.